உத்தரப்பிரதேசத்தில் 8 முறை பாஜகவுக்கு வாக்களித்ததாக இளைஞர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. ஒவ்வொரு முறை வாக்களித்துவிட்டு கைவிரல்களில் எண்ணிக்கையை காட்டி விவிபேட் இயந்திர பதிவையும் காட்டிய வீடியோ வெளியாகி சர்ச்சை. உத்தரப்பிரதேச 4வது கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு 8 முறை இளைஞர் வாக்களித்ததாக வீடியோ வெளியான சம்பவம் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் புகார். தேர்தல் ஆணையம் விழித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகின்றது. 8 மாநிலங்களில் 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறும். 6வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். படித்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை உறுதி செய்யப்படும் என்று ராகுல் காந்தி பரப்புரை. கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 4 மாவட்டங்களிலும் தயார் நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை மாநகர் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர். பல பகுதிகளில் ஆங்காங்கு இடுப்பளவுக்கு தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. அந்தமான் நிகோபர் தீவுகளில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 3 நாட்கள் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் 22ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டில் கோடை மழை 17% குறைவு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குடிநீருக்காக என கூறி சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசு. அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படும் அபாயம். உத்தரப்பிரதேசத்தில் தனிநபர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் 9,900 கோடி வரவு வைக்கப்பட்டதால் சர்ச்சை. தொழில்நுட்ப கோளாறால் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டுவிட்டதாக பரோடா வங்கி விளக்கம். டெல்லி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களை தடுத்து நிறுத்திய போலீஸ். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி தொண்டர்கள். ஆம் ஆத்மி கட்சியை பாஜக அழிக்க நினைப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தங்களை தெருவில் நிறுத்துவதுதான் மோடியின் நோக்கம் என குமுறல். ஈரான் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஈரான் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அதிபரை தேடும் பணி தீவிரம். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி. புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். ராஜஸ்தான், கொல்கத்தா இடையிலான IPL லீக் போட்டி. மழை காரணமாக டாஸ் போடுவதில் ஏற்பட்ட தாமதம். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன். இந்திய இணையான சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். தனியுரிமையை மீறுவதாக கூறி கிரிக்கெட் சேனலுக்கு ரோஹித் சர்மா கண்டனம். கொல்கத்தா அணியின் துணை பயிற்சியாளருடன் தான் பேசிய ஆடியோவுடன் கூடிய வீடியோவை அத்துமீறி வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு இடையிலான வானத்தை ஒரு மாபெரும் விண்கல் கடக்கும் வீடியோ வெளியீடு. பிரகாசமான நீல ஒளியால் ஒளிர்ந்த வானம் இரவை பகல் போல மாற்றிய ஆச்சரியம்.